அன்பு மக்களே, அந்த காலத்தில் எள் எண்ணெய் ஆகிய எண்ணெய் அந்த மரச்செக்கில் மாடுகளை வைத்து அதை இழுத்து பிழிந்தார்கள். எள் எண்ணெய் ஆகிய எண்ணெய் எப்படி பிழிந்தார்கள் என்றால், அந்த காலத்தில் மாடு கட்டி அதை சுற்றி வர செய்து அதை வைத்து இயல்பான ஒரு நிலையில் மரச்செக்கில், அதிலும் குறிப்பாக வாகை மரச்செக்கில் எண்ணெய் பிழிந்து எடுத்தார்கள். அதனால் நான் ஆரோக்கியத்தை அளவில்லாமல் தந்தேன். இப்போது அப்படி பண்ணுறாங்களா? இப்போ வணிக நோக்கத்தில் இந்த இரும்பு செக்கில் ரோட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த செக்கு, இன்னும் அந்த எக்ஸ்ப்ளர் என்கின்ற செக்குகள், இதிலெல்லாம் போட்டு எண்ணெய் பிழிகிறாங்க. அப்படி பிழிய நான் ரொம்பவும் வெப்பம் ஏறுகிறேன், சூடு ஏறுகிறேன். அப்போ எண்ணெய்க்கு எப்படி மருத்துவ குணம் இருக்கும்? எண்ணெயை சூடேற்றி பிழிந்தால் என்கிட்ட இருக்கிற இயல்பான குணங்கள் அந்த வெப்பத்திலேயே மடிந்து போகிறது மக்களே. அப்போது எந்த மாதிரியான செக்கை இப்போ பயன்படுத்தி எண்ணெய் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மரச்செக்கு எங்கு இருக்கிறதோ, அதிலும் குறிப்பாக வாகை மரச்செக்கு, அந்த வாகை மரச்செக்கில் சுழற்சி குறைவாக, அந்த ஆர்பிஎம் என்று சொல்லக்கூடிய மாடு இழுத்தால் எவ்வளோ வேகம் செல்லுமோ அந்த அளவுக்கு சுழற்சி கொன்ற அந்த வாகை மரச்செக்கில் எண்ணெயை பிழிந்து அதை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் அந்த இயல்பான மருத்துவ குணம் என்கிட்ட வரும். அதில் குறிப்பாக எண்ணெய் சூடேறாது, அது மெதுவாக சொல்கிறது அந்த மெஷின் செல்வதால். அதனால் உயிர் சத்து அழியாமல் அப்படியே இருக்குங்க. மற்ற செக்கிலலாம் வேகமாக போய் எண்ணெய் அதிகமாக பிழிந்து எடுக்கணுன்ற வணிக கண்ணோட்டத்தில் எண்ணெயை ரொம்பவும் பிழிந்து எடுத்துருவாங்க. ஆனால் நான் அதிகமாக வருவேன், ஆனால் பயன் உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். அதனால் இந்த வாகை மரச்செக்கில் இயல்பாக அந்த மரச்செக்கில் குறைந்த வெப்பநிலையில் குறைந்த அந்த ஆர்பிஎம்மில் சுழன்று வரக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினால் நான் எண்ணெய் சூடேறாமல் உங்களுக்கு கிடைப்பேன். உயிர் சத்துக்கள் அதனால் அழியாமல் இருக்கும், வாசனையும் இயல்பாகவே இருக்கும். இந்த என்னுடைய அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தினா நீண்ட நாளம், 1 வருடம் கூட நான் கெடாமலே இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா? 1 வருட காலம் இந்த வாகை மரச்செக்கில் குறைந்த அழுத்தத்தில் பிழியப்படுகின்ற எள்ளெண்ணெய் ஆகிய நான் 1 வருடம் கெடாமல் பாதுகாத்து உங்களுக்கு வழங்குவேன். ருசி குறிப்பாக மாறாதுங்க. அந்த ருசியை அப்படியே நான் உங்களுக்கு வழங்குவேன். அந்த மரச்செக்கில் ஆட்டப்படும் எண்ணெய் அந்த முழுமை பெறாத இந்த பாலி அன்சாச்சுடு ஃபேட் ஆசிட்னு சொல்லுவாங்க. அதாவது PUFA, பாலி அன்சாச்சுடு அந்த பாலிக் அந்த ஆசிட், அது நல்ல கொழுப்புங்க. அந்த மரச்செக்கில் ஆட்டுற அந்த எண்ணெயில் தான் உங்களுக்கு இந்த நல்ல கொழுப்பு இருக்கும். இதனால்தான் இதை சமையலை சேர்க்கறதுனால எளிதில் ஜீரணமாகிறேன் நான். இந்த எண்ணெயை சேர்த்தா, சில எண்ணெய்கள்லாம் சேர்த்தா ஜீரணமே ஆகாதுங்க. ஆனால் இந்த மரச்செக்கில் தயாரிக்கப்படுகின்ற எண்ணெய் நீங்கள் சமையலில் பயன்படுத்தினால் எளிதில் உங்களுக்கு ஜீரண சக்தியை கொடுக்கிறேன். அந்த ரோட்டரி செக்கில் பார்த்திங்கன்னா அதிக சூடு ஏறதுனால அந்த பாலிசாச்சுடு, அந்த பாலி ஆசிட் உங்களுக்கு கிடைக்காது. அது அந்த இப்போ ப்ரீ ரேடிக்கல்ஸில் போய் அந்த இரத்தத்தை அசுத்தமாகி கெட்ட கொழுப்பை கூட்டி இதயத்தை அந்த இதயத்தில் இருக்கிற இரத்த ஓட்டத்தை தடை செய்வதற்கு பயன்படுறது எது? அந்த இயந்திரத்தினால் இயக்கப்படுகின்ற அந்த எண்ணெயை நீங்கள் உண்பதான். அதனால தான் சொல்கிறேன், அந்த வாகை மரச்செக்கு எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு குறிப்பாக மரச்செக்கு எண்ணெயை வாங்கி நீங்கள் எண்ணெய் பயன்படுத்தினா உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை நான் தருவேன், தெரியுங்களா? அதனால் என்னை நீங்கள் பெறணும்னு சொன்னால் வாகை மரச்செக்கில் இருக்கின்ற எண்ணெய், இந்த ரிஃபைன்டு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயெல்லாம் வாங்காதீங்க. அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஆயில் சரியானது அல்ல. நிறைய பேர் விலை குறைவாக இருக்குது இந்த ரிஃபைன்டு ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது அடர்த்தி குறைவாக இருக்கும். செக்கில் ஆட்டப்பட்டு நீங்கள் அப்படியே வாங்குகிற எண்ணெய் அடர்த்தி அதிகமாக இருக்கும். இப்போது ரிஃபைன்டு ஆயில்னு சொல்லக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் ரொம்ப மென்மையாக அடர்த்தி இல்லாமலே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இது 2 தேக்கரண்டி சமையலுக்கு தாளிக்க பயன்படுத்துகிறீங்கன்னா எண்ணெய், அதாவது மரச்செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் பயன்படுத்த 1 தேக்கரண்டி பயன்படலாம். அப்போ மாதம் 5 லிட்டர் நீங்கள் ரிஃபைன்ட் ஆயில் வாங்குறீங்களா, என்ன 3 லிட்ரு
வாங்கினீங்கனாலே போகிறோம். அப்போ ரெண்டும் ஒன்றா தானே ஆகுது. இப்போ செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய் விலை கூடமாகத்தான் இருக்கும், ஆனால் அது ரிஃபைண்ட் ஆயில் எப்படியெல்லாம் வருதுன்னு என்னால் சொல்லவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் இந்த காலத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் மக்களை நான் சொல்கிறேன், என் சிறப்பை தெரிந்து பயன்படுத்துங்கள். என் சிறப்பை இன்னும் நான் மேலே என்னென்ன சொல்கிறது சொல்லுங்கள், அறிவியல் பூர்வமாக சொல்லட்டுமாங்க. அந்த சீசேமோல் அப்படின்ற பொருள் என்கிட்ட அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த உணவில் சேர்க்கும் பொழுது இதயத்திற்கு சரியான முறையில் பாதுகாப்பு அளித்து இதய நோயை வராமல் தடுக்கிறேன். என்கிட்ட என்ன இருக்குது, அந்த சீசேமோல். அதனால தான் என்ன சீசேம் அப்படின்னு ஆங்கிலத்தில் எல்லாம் குறிப்பிடுறாங்க. அந்த சீசேமோல் தான் இதயத்துக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு பொருளாக விளங்குகிறது. எனக்குள் இருக்கின்ற அதிகப்படியான மெக்னீசியம் இன்சுலின் சுரப்பை தடுக்கின்ற பொருளை, அதாவது இன்சுலின் சுரக்கிறத தடுக்கிற பொருள் ஒன்று இருக்கும், அதை எதிர்த்து போராடி உடலில் நீரழிவு வருவதை தடுக்கிறது. எது தடுக்குது? என்கிட்ட இருக்கிற அந்த அதிகப்படியான மெக்னீசியம். எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் என்கிட்ட நிறைய இருக்குங்க, அதிகமாக இருக்குது. அதனால தான் எலும்புகள் வலிமையாக அடைய வேண்டுமா, எலும்பு வலிமை அடைந்து சிறப்பாக செயல்பட வேண்டுமா, எண்ணெய் பயன்படுத்துங்க. இல்லை எண்ணெய் பயன்படுத்துங்க. மற்ற எண்ணெயை விட நான் லேசாக இருப்பதால் உணவில் சேர்த்து சாப்பிடும் பொழுது குடலினுடைய இயக்கம் சீராக செயல்பட்டு செரிமான தொல்லை மற்றும் மலச்சிக்கலை வராமல் பாதுகாக்கிறேங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, இந்த மெக்னீசியம் என்ற தாது பொருள் அதிகமாக இருக்குது என்கிட்ட. அது அந்த ரத்த அழுத்தத்தை, அந்த பிபின்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பிபி அதை குறைக்கணும்னா எண்ணெயை தாங்க நீங்கள் பயன்படுத்தணும். எள்ளெண்ணெய் நான் தான் பிபியை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் பயன்படுறேன். அதே மாதிரி நீரிழிவு நோயும் வராமல் இருக்கணும்னா எண்ணெயை பயன்படுத்துங்க. ரத்த அழுத்தம் வராமல் இருக்கணும்னாலும் எண்ணெய் பயன்படுத்துங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே ஒரு 2 டீஸ்பூன், அதாவது தேக்கரண்டி சொல்லுவீங்களே, அந்த 2 தேக்கரண்டி அளவு எண்ணெயை, நல்லெண்ணெய் எண்ணெய் அப்படியே வாயில் போட்டு நல்லா கொப்பளிச்சிங்கன்னா, அதை தான் இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள், ஆயில் புல்லிங். நல்லா கொப்பளிச்சிக்கு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வைத்திருந்து அப்புறம் அதை துப்பிட்டிங்கன்னா அந்த பற்களில் வர கரைகள், பல் நோய்கள், அந்த வாய் துர்நாற்றம், இது அத்தனையும் நான் போக்கி பற்கள்லாம் பளிச்சுன்னு இருப்பதற்கு நான் பயன்படுகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய சருமங்கள்லாம் ரொம்ப மெனுமெனுன்னு இருக்கணும் அப்படின்னா எண்ணெயை தேய்க்கணும். எண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் சருமத்தில் நான் எளிதில் ஊடுருவி சென்று உங்கள் மேனியை மிருதுவாகவும் பொலிவாகவும் இருக்க செய்கிறேன். அது மட்டும் இல்லாங்க, என்னுள் இருக்கும் அந்த ஜிங்க் என்கின்ற அந்த சத்து சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கிறது. சருமத்தில் அந்த கொலாஜின் வளர்ச்சியை ஊக்குகிறேன். கொலாஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சருமத்திற்கு நான் தருகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த லெக்சிசின், லினோக் அமிலம் இரண்டும் என்கிட்ட இருக்குது. அந்த 2 அமிலங்களும் பார்த்திங்கன்னா அதிகம் இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பு, எல்டிஎல்னு சொல்கிறீங்களா, அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி அதை ஹெச்டிஎல்லாம் மாற்றுறேங்க. எது இருக்குது என்கிட்ட, அந்த லெக்சின், லினோனிக் அமிலம், இது 2 என்கிட்ட இருக்கிறதுனால எல்டிஎல்லை குறைக்கிறேன், ஹெச்டிஎல்லை அதிகமாக்குறேன். அதாவது கெட்ட கொழுப்பை குறைக்கிறேன், நல்ல கொழுப்பை அதிகமாக்குறேன். அதுதான் என்னுடைய முக்கியமான பயன்பாடு. அதாவது கெட்டதையும் காலி பண்ணுறேன், நல்லதையும் உங்களுக்கு தரேன்னா பாருங்கள், என்னுடைய பெருமையை பார்த்துக்குங்க. அந்த அதிக உடற்சூரினால் அவதிப்படுறவங்களாம் எண்ணெயை தலையில் கொஞ்சம் நேரம் வச்சு அழுத்தி பரபரன்னு தேய்ச்சி தலையில் என்ன பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெயை கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த உடலுடைய வெப்பம் அப்படியே தணிந்து குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு நான் பயன்படுறேன். அதாவது மக்களாகி உங்களுக்கு மன அழுத்தம் இப்போ அதிகமாக இருக்குது. எதுக்கும் மன அழுத்தம் வருது உங்களுக்கு. அந்த மன அழுத்தம், இரத்த அழுத்தம் ரெண்டும் வராமல் இருக்கணும்னா, அது மட்டும் இல்லாமல் கடுமையான சோர்வு, வேலை பொருளில் சோர்வு இருக்கும் உங்களுக்கு, அந்த மாதிரி சோர்வு, இது எல்லாத்தையும் வராமல் இருக்கணும்னா ரத்த ஓட்டம் சீராக இருக்கணுங்க. இந்த ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் உங்களுக்கு மன அழுத்தம் வராது, ரத்த அழுத்தம் வராது, சோர்வு வராது. அந்த ரத்த அழுத்தம், அந்த ரத்த ஓட்டம் சரியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அதை மேம்படுத்தி இன்னமும் அதிகப்படுத்தி கரெக்டாக தேவையான அளவுக்கு அந்த ரத்த ஓட்டத்தை தருவது என்னுடைய. அது மட்டும் இல்லைங்க, அந்த ரத்த ஓட்டத்தை சரிப்படுறது இல்லாமல் ராத்திரியில் நல்ல தூக்கத்தை வர வைக்கணும்னா, நல்லா நீங்கள் தூங்குனீங்கன்னா நல்லெண்ணெய் எண்ணெயை பயன்படுத்துங்க. உங்களுக்கு இத்தனை மருத்துவ பயன்களை நான் அளிக்கிறேன்.
அப்புறம் இப்போ தான் நீங்கள் ஆயில் எண்ணெய் மசாஜ் செய்கிறீங்க, ஆயில் புல்லிங்லாம் செய்கிறீங்க. அப்புறம் அந்த மூட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் மூட்டுக்களை வர்றது வீக்கம், வலி இதெல்லாம் குணமாக்கணும்னா நல்லெண்ணெய் நான் தான் உங்களுக்கு பயன்படுறேன். கண்களினுடைய ஆரோக்கியம் மனிதர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கண் இல்லைன்னா எல்லாமே போயிடுச்சு. இன்றைக்கி கணினி உலகமாக இருக்குது. எல்லாமே அந்த கணினியை பார்த்து 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 நீண்ட நேரம் உட்காந்து வேலை செஞ்சு அந்த உடல் நலம் பாதிக்கப்படுதுங்க. அதுலேயும் குறிப்பாக கண்கள் பாதிக்கப்படுது. அந்த நீண்ட நேரம் நம்ம அந்த எதுலேயே கணினிலே வேலை செய்கிறதுனால கண்கள் எல்லாம் சிவப்பாக்கி ஆரோக்கியம் கெடுது. கண்களுக்கு ஆரோக்கியம் போயிடுது. நீண்ட நேரம் நமக்கு பார்வை குறைபாடுலாம் வருவதற்கு காரணம் உங்களுடைய வேலைப்பளு. இந்த கணினி யுகத்தில் அதை தவிர்க்க முடியாது. அப்போது எண்ணெய் வாரம் 2 முறை தேய்த்து குளித்து உள்ளுக்கும் பயன்படுத்தி வெளியும் பயன்படுத்தி வந்தீங்கன்னா ரொம்பவும் உங்களுக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருப்பேன். கண் நோய்கள் வராது. அது இல்லாமல் மொத்தத்தில் உங்களுக்கு உடல் சம்பந்தமான அத்தனை பிணிகளையும் நீக்கி உடலை வலுவாக்கி உங்களுக்கு சீரான இரத்தத்தை கொடுப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய தூக்கத்தையும் நான் மேம்படுத்தி தருகிறேன் அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி குறிப்பு. இதெல்லாம் நானே என் பெருமையை சொல்லலைங்க. உங்கள் மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்ணி சொன்ன விஷயத்தை தான் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதனால் என்னை பயன்படுத்துங்கள். எண்ணெய் என்றால் அது எண்ணெய் மறவாதீர். நன்றி, வணக்கங்க.